தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா வணக்கம். இன்று தமிழகத்தில் மது போதைக்கு அடிமையான இளைஞர்களை நீங்கள் எவ்வாறு மீட்டெடுப்பீர்கள்? வீரன் ஒரு சாராய் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை குடித்தா 12 மணிக்கு அடிக்குது அலாரன்னு சொல்கிறாங்க. காரணம் உங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு கிடைச்ச தகவல். நான் சொல்லலை. நம்மளையெல்லாம் கேஸ் போட்டுறாதீங்க, நம்மளுக்கு ஆகாது. மக்களை உணர்றாங்க. ஏன் மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க உங்களால் முடியாதா? ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா, நீங்கள் இதை மட்டும் கூறி பாருங்களேன். மது போதையுள்ள மதுக்கு அடிமையான மட்டும்தான் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது இல்லையா? அது உங்களுக்கு தெரியாதா? ஏன் சார், எலெக்ஷன் எத்தனை ஓட்டு வேணும், என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் பண்ணுறீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணி பாருங்களேன். மது போதையில் எத்தனை இளைஞர்கள் நாசமாக போகிறாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களை தான் நம்பித்தானே இருக்கோம். உங்களை நம்பித்தானே இத்தனை குடும்பம் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி குடும்பம் இருக்குது சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு இளைஞனோட குமரல், சமூக சிந்தனை உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆளோட ஒரு குமரல். இன்றைக்கி காலையில் 12 மணியானா போய் பாருங்கள். அதெல்லாம் விட்டுருங்க. 5:30 மணிக்கு போய் நிற்கிறேன் இத்தனை குளிரில். ஒரு கட்டிங் ஓடத்தப்ப எனக்கு மூளையே வேலை செய்யுதுங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? இன்னையா நடக்குது சொல்ல முடியுமா? என் கேள்விக்கு பார்க்கலாமா? போடு, கேஸை போடு, என்ன வேணாலும் பண்ணு. நான் கேட்குற சிந்தனையோடு கேட்குறேன். காலையில் 5:30 மணிக்கு நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஒயின் ஷாப்பில் போய் டாஸ்மாகில் நான் போடுறேன். இவன் மாதிரி டாஸ்மாக்னா எனக்கு பிளாக் பண்ணிடுவோம். பரவாயில்ல. காலையில் 5:30 மணிக்கு எத்தனை ஏஞ்சல் போய் சாராயத்துக்காக ஏங்கி நிற்கிறேன்னு தெரியுமா? அதில் என்ன கொடுமைனா, எவனாச்சும் குடிச்சிட்டு போட்டு போவானா, எவனாச்சும் கொடுத்துட்டு போவானான்ட்டு ஆட்டில் தேடுறாங்க. இதே நாடு வளர்ச்சியா, எழுச்சி, விடியல்? நல்லா பண்ணுங்க. எங்களை மாதிரி சமூகத்தை சிந்திக்கிறவனை சப்போர்ட் பண்ணுவோம், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது எது? தமிழகம். இதில் மது போதையில். இதெல்லாம் யோசிங்க சார். மாவட்ட வாரியாக நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. இளைஞர்கள் எப்படி பாதிக்கிறான்னு. ஒன்றும் வேண்டாம், கேமரா பார்க்குறீங்களா? டாஸ்மாகில் கேமரா பார்க்குறீங்களா? அதை பாரு நாடு எப்படி சீரழியுது. எதை வேணாலும் சந்திக்க தயார். என்னோட குமரல் தமிழக முதல்வரே எனக்கு பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.